ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் டாக் வித் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாயில் மெக்கானிக்ஸில் உள்ள கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அட்டர்பக் லிமிட், கன்சிஸ்டன்சி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது ஒரு சாயிலோட சைஸை வச்சு அதோட யூனிஃபார்மிட்டி அதோட கிரேடேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கிரெயின் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் ஆகிறது. இப்போ வந்து சாயிலோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற அதுக்கு டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த டேபிளைசேஷனில் அதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாயிலோட சைஸ் வந்து 300 mm அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் வந்து போல்டர். சாயிலோட சைஸ் வந்து 80 mmலேருந்து 300 mm இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் வந்து கபிள்ஸ். அதோட சாயிலோட சைஸ் வந்து 4.75 mmலேருந்து 80 mm இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் வந்து கிராவல். அதே இது சாயிலோட சைஸ் வந்து 75 மைக்ரான் அதாவது 75 மியூலேருந்து 4.75 mm இருந்து அது வரை இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் வந்து சாண்டு. அதே சாயிலோட சைஸ் வந்து 2 மைக்ரான்லேருந்து 75 மைக்ரான் வரை இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் வந்து சில்ட்டு. லெஸ் தென் 2 மைக்ரானாக இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் வந்து கிளே. இப்போ கோர்ஸ் கிரைண்ட் சாயில் வந்து சீவ் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஃபைன் கிரைண்ட் சாயில் வந்து செடிமிடேஷன் அனாலிசிஸ் பண்ணுவோம். கோர்ஸ் கிரைண்ட் சாயில் என்னென்னு பார்த்தா கிராவலும் சேர்ந்து தான் கோர்ஸ் கிரைண்ட் சாயில். இந்த அதே மாதிரி ஃபைன் கிரைண்ட் சாயில் என்னென்னு பார்த்தா சில்ட்டும் கிளே தான் ஃபைன் கிரைண்ட் சாயில். இதை வச்சு தான் சாயிலோட அது வெல் கிரேடாக புவர்லி கிரேடானு கண்டுபிடிப்போம். சாயில் வந்து வெல் கிரேடாக புவர்லி கிரேடாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 ஃபார்முலா யூஸ் ஆகுது. அதாவது எஃபெக்டிவ் சைஸ் T10, அதாவது இந்த கோர்ஸ் கிரைண்ட் சாயிலில் வந்து சீவ் அனாலிசிஸ் பண்ணும்போது அதில் ரெசிடியூ கிடைக்கும். அந்த ரெசிடியூ 10% தான் அந்த T10 அப்படிங்கிறோம். அடுத்து அதான் எஃபெக்டிவ் சைஸ் T10 சொல்கிறோம். அதுக்கடுத்து யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கான ஃபார்முலா வந்து CU = T60/T30 அப்படின்னு சொல்லிப்போம். அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு என்னென்னு பார்த்தா CC = T30² T60 × T10. இதை வச்சு எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த கிராவல் எக்ஸாம்பிள் கிராவல் எடுத்துக்கிட்டோம். வெல் கிரேடட் கிராவலாக இருந்துச்சுன்னா அதோட யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்து எப்போவுமே கிரேட்டர் தான் 4 இருக்கும். அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்வேச்சர் வந்து 1லேருந்து 3 வரை இருக்கும். அது புவர்லி கிராவலாக இருந்துச்சுன்னா அதோட யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் 1 அந்த ரேஞ்சுக்கு வரும். அது லெஸ் தானாக மாறும். அதுதான் அந்த புவர்லி கிராவல் அப்படின்னு சொல்லுவோம். இது சாண்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல் கிரேடட் சாண்டாக இருந்துச்சுன்னா அதோட யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் எப்பவுமே கிரேட்டர் தான் 6 இருக்கும். அதோட கோஎஃபிஷியன்ட் கர்வேச்சர் வந்து 1லேருந்து 3 வரை இருக்கும். அதோட லெஸ்ஸாக போச்சுன்னா அதெல்லாம் புவர்லி சாண்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னதுன்னா இந்த சீவ் அனாலிசிஸும் கோர்ஸ் அனாலிசிஸும் பண்ணுறோம். அதுக்கு ரெண்டும் பண்ணுறதுக்கான நேம் என்னென்னா மெக்கானிக்கல் அனாலிசிஸ் இல்லைன்னா பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இப்போ வாங்க சீவ் அனாலிசிஸை பற்றி பார்க்கலாம். சீவ் அனாலிசிஸ் எதெல்லாம் பண்ணுவோம்னா ஃபைன் அனாலிசிஸ் பண்ணுவோம். அடுத்து அதே மாதிரி கோர்ஸ் அனாலிசிஸும் பண்ணுவோம். சீவ் அனாலிசிஸில் இந்த ஃபைன் அனாலிசிஸ் அப்படின்னா ஃபைன் அக்ரிகேட்டை தான் ஃபைன் அனாலிசிஸ் பண்ணுவோம். அது மாதிரி கோர்ஸ் அக்ரிகேட்டை தான் கோர்ஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைன் அக்ரிகேட்டை வந்து அனலைஸ் பண்ணதுக்கு ஐஎஸ்லேருந்து கோட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து IS 460 1962. இது இந்த ஃபைன் அக்ரிகேட் பண்ணுறதுக்கு இந்த சீவோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபைன் அக்ரிகேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். கோர்ஸ் அக்ரிகேட்டு சீவ் அனாலிசிஸ் பண்ணதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அது ஃபைன் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சைஸு 2 mm தான். அதுக்கு அடுத்து 1 mm, அடுத்து 600 மைக்ரான், அடுத்து வந்து 425 மைக்ரான், அடுத்து 300 mm மைக்ரான், அடுத்து 212 மைக்ரான், அடுத்து 150 மைக்ரான், அடுத்து 75 மைக்ரான். அந்த சீவ் அப்பாராட்டஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைன் அக்ரிகேட்டை சீவ் அனாலிசிஸ் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் நம்ம சீவ் அனாலிசிஸ் பண்ணுவோம். 4.75 mmக்கு உள்ள பாஸ் ஆச்சுன்னா அதை எல்லாமே ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 4.75 mmல ரீட்டைன் ஆகுது எல்லாமே கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவோம். கோர்ஸ் அக்ரிகேட் அனலைஸ் பண்ணுறதுக்கு சேமஸ் இதே ப்ரொசீஜர் தான். ஆனால் அந்த சீவோட சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். மேக்ஸிமம் சைஸ் வந்து இதில் 100 mm, அடுத்து 63 mm, அடுத்து வந்து 20 mm, அடுத்து 10 mm, அடுத்து 4.75 mm. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கோர்ஸ் அனாலிசிஸை பண்ணுவோம். இப்போ நம்ம சீவ் அனாலிசிஸ் பார்த்தோம். அடுத்து இப்போ இந்த செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு வந்து செடிமெண்டேஷன் அனாலிசிஸ்க்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தா வெட் மெக்கானிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதில் வந்து பிப்பெட் அனாலிசிஸ் பண்ணுவோம். அடுத்த மாதிரி ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸும் பண்ணுவோம். அந்த செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கோட சாயில் சைஸ் என்னென்னு பார்த்தா லெஸ் தென் 75 மியூ, அதாவது 75 மைக்ரானுக்கு கீழே உள்ள சாயில் சைஸை தான் எடுப்போம். அதாவது செல்ட்டும் கிளேயை தான் எடுப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பேஸ்டு வந்து ஸ்டோக் லாவை பொறுத்து தான் பேஸ் பண்ணியிருக்கு.
அதோட சைஸை பொறுத்த வரைக்கும் 0.0002 mmலேருந்து 0.2 mm, அதாவது 2 மைக்ரான்லேருந்து அந்த 0.2 mm அதை தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பிப்பெட் மெத்தடை யூஸ் பண்ணும்போது என்னென்ன கண்டுபிடிப்புன்னு பார்த்தா அந்த செடிமெண்ட்டில் சாயிலை கண்டுபிடிப்போம், அதோட என்ன சஸ்பெக்ட் இருக்குது அதை கண்டுபிடிப்போம். இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் இந்த பிப்பெட் மெத்தடில் இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செடிமெண்டேஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம். இது இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா நம்ம பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இந்த MD/VB, இது MDங்கிறது ட்ரை மாஸ் ஆஃப் சாம்பிள், அது VBங்கிறது வால்யூம் ஆஃப் பிப்பெட், அவ்வளோதான். ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதான் செடிமெண்டேஷன் சாயிலை கண்டுபிடிப்போம், அது சஸ்பெக்ட் என்னத்தை கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன அப்பராட்டஸ் யூஸ் பண்ணணும்னா அந்த செடிமெண்டேஷன் ஜாரையும் அந்த ஹைட்ரோமீட்டரை யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் நம்ம செடிமெண்டேஷன் அனாலிசிஸில் வந்து ஹைட்ரோமீட்டர் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம், அந்த செடிமெண்டரி இருக்க சாயில் தான் கண்டுபிடிப்போம். இதுக்கு ஹைட்ரோமீட்டர் மெத்தடுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது, அது வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம் அந்த செடிமெண்டரி இருக்க சாயில். ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் த டைமீட்டர் ஆஃப் த பார்ட்டிக்கல், அந்த பார்ட்டிகுலர் டைமீட்டரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னென்னு பார்த்தா T √3000n divided by 1g-1, W into √hg/t. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இந்த வேல்யூக்கு பதிலாக இந்த T = 0.00106 √hg/dன்னு சொல்லுவோம். இல்லைனா இதுக்கு பதிலாக இன்னொரு வேல்யூ உண்டு. T = 10⁻⁻⁵f into √hg/tன்னு சொல்லுவோம். இதில் G வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, W வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் வாட்டர், Hg வந்து எஃபெக்டிவ் டெப்த், T வந்து டைம் இன்டர்வல், அந்த ஈட்டா வந்து இது வந்து ஈட்டா, இந்த ஈட்டா வந்து விஸ்காசிட்டி, அது எஃப் வந்து ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணு பார்த்தா அதோட டோட்டல் சாயில் மாஸை கண்டுபிடிப்போம். அதுக்கு வந்து எம்எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். எம்எஸ்க்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தா R/1000 into G/G-1ன்னு சொல்லுவோம். R வந்து கரெக்டட் ஹைட்ரோமீட்டர் ரீடிங் சொல்லுவோம். அடுத்து மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தா எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மாசு அப்படிங்கிறதுக்கு தான் கண்டுபிடிப்போம். டு கால்குலேட் தி லாஸ் இன் மாஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாயில், அதுக்கு ஃபார்முலா வந்து B = 1 - MB/MD × 100 அப்படின்னு சொல்லுவோம். இது நாலாவது ஸ்டெப் என்னென்னா அது பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனர் பார்ட்டிகல் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது தான் இது. டு கால்குலேட் பெர்சன்டேஜ் ஃபைனர், அதாவது M பேஸ்ட் ஆன் த டோட்டல் மாஸ் ஆஃப் ட்ரைஸ் சாம்பிள்லேருந்து கண்டுபிடிப்போம். அதுக்கு ஃபார்முலா வந்து N = N' × M'/μன்னு சொல்லுவோம். இல்லை N வந்து என்னென்னா பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனர் பேஸ்ட் ஆன் த மாஸை பொறுத்து உள்ள பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனர் தான் அது. N' டோட்டல் மாஸ் ஆஃப் ட்ரை சாயில் சாம்பிள் உள்ள டோட்டல் மாஸ் தான் N'. இந்த M' பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனர் இஃப் கண்டெய்னிங் ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாயில், அது சொல்லுவோம். இந்த N' இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அதுதான் இது. N' = 100 × G / MD × G-1 × R. இதில் ஆருக்கு வர ஃபார்முலா இருக்குது. R = RH' + Cm ± Ct - Cd. இதில் இந்த Cm, Ct, இந்த Cd அப்படிங்கிறதுலாம் மீன் கரெக்ஷன், டெம்பரேச்சர் கரெக்ஷன், டெர்மினேட்டர் கரெக்ஷன் சொல்லுவோம். இதை எல்லாத்தையும் சேர்த்து இந்த ப்ளஸ் போட்டு சிசின்னு போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஹைட்ரோமீட்டர் அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஹைட்ரோமீட்டர் அனலைஸ் பண்ணும்போது அதில் கிடைக்க அது கரெக்ஷன் வரும், அது அதாவது மினிசிஸ் கரெக்ஷன் அதை ப்ளஸ்னும், அந்த டிஸ்பர்சிங் ஏஜென்ட் கரெக்ஷனை வந்து நெகட்டிவ்னும், அந்த டெம்பரேச்சர் கரெக்ஷனை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அதாவது 27 டிகிரி செல்சியஸை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் கரெக்ஷனும், 27 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் கரெக்ஷன்னு சொல்லுவோம். அடுத்தது கன்சிஸ்டன்சி. த கன்சிஸ்டன்சி ஆஃப் எ ஃபைன் கிரெயின்டு சாயில் ரெஃபரன்ஸ் டு இட்ஸ் ஃபிலிம் அண்ட் இட் வேரிஸ் வித் வாட்டர் ஆஃப் த சாயில். அதாவது ஒரு ஃபைன் இந்த வாட்டர் கண்டென்ட் வேரியஸ் ஆக ஆக அந்த சாயிலோட கன்சிஸ்டன்சி மாறும். அதாவது அது எதை பொறுத்தில் இருக்குன்னா ஃபைன் சாயிலை பொறுத்து வாட்டர் கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது, அதை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டேபிளேஷனை பார்த்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ வால்யூம் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது சாலிடாக இருக்குது, அடுத்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணவும் அது செமி சாலிடாக மாறுது, அடுத்து மாறுது அது பிளாஸ்டிக்காக மாறுது, அடுத்து லிக்விடாக இருக்கும். இந்த இது ஸ்ட்ரிங்கேஜ் WSங்க ஸ்ட்ரிங்கேஜ், இது பிளாஸ்டிக் வாட்டர் கண்டென்ட்டு, இது லிக்விடிட்டி வாட்டர் கண்டென்ட் சொல்லுவோம். இதில் வந்து இந்த லிக்விடுக்கும் பிளாஸ்டிக்கும் உள்ள இதை தான் ஐபின்னு சொல்லுவோம். அதான் இதில் வந்து
லிக்விடிட்டி வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து பிளாஸ்டிக் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்து ஸ்ட்ரிங்கேஜ் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அட்டர்பர்க் லிமிட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஃபார்முலா தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ், அதாவது இட் இஸ் த நியூமெரிக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லிக்விட் லிமிட் அண்ட் த பிளாஸ்டிக் லிமிட். அதாவது இது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் ஃபார்முலா என்னென்னா ஐபி ஈக்குவல் டு டபிள்யூஎல் மைனஸ் டபிள்யூபின்னு சொல்லுவோம். அடுத்த ஃபார்முலா என்னென்னா இந்த கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் ஆர் ரிலேட்டிவ் கன்சிஸ்டன்சியை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்ம்னா ஐசின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இதில் லிக்விடிட்டி டபிள்யூஎல் மைனஸ் டபிள்யூ டிவைட் பை ஐபின்னு சொல்லுவோம். இது லிக்விடிட்டி வாட்டர் கண்டது. அடுத்து லிக்விடிட்டி இண்டெக்ஸ் ஆர் வாட்டர் பிளாஸ்டிசிட்டி ரேஷியோன்னு பொறுத்த வரைக்கும் அதே சேம் இந்த ஐஎல் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் டபிள்யூபி டிவைட் பை ஐபின்னு சொல்லுவோம். ஃப்ளோ இண்டெக்ஸ் அடுத்து ஃப்ளோ கர்வ் ஸ்லோப் ஆஃப் த ஃப்ளோ கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராம் வச்சு தான் இந்த ஃப்ளோக்கு இண்டெக்ஸை கண்டுபிடிப்போம். ஃப்ளோ இண்டெக்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபி ஈக்குவல் டு டபிள்யூ1 மைனஸ் டபிள்யூ2 டிவைட் பை லாக் 10 இன்ட்டு N2 பை N1. இல்லை டபிள்யூ1 டபிள்யூ2 தான் வாட்டர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். N1 N2 நம்பர், அந்த ஃப்ளோ நம்பர் ஆஃப் ஃப்ளோன்னு சொல்லுவோம். இதில் ஃப்ளோ கொடுத்து தான் இந்த வாட்டர் கண்டென்ட்டை கண்டுபிடிப்பாங்க. டஃப்னஸ் இண்டெக்ஸ் அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு ஐபி பை ஐஎஃப், அந்த பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் டிவைடட் பை த ஃப்ளோ இண்டெக்ஸ் ஃப்ளோ கர்வ். இது ஒன்று தான். அடுத்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரிங்கேஜை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா என்னென்னு பார்த்தா விஎஸ் ஈக்குவல் டு V1 மைனஸ் V2 தான் வரும். V2 டிவைடட் பை VT இன்ட்டு 100. இல்லைனா இன்னொரு ஃபார்முலா வந்து W1 மைனஸ் W2 இன்ட்டு எஸ்ஆர்னு சொல்லுவோம். எஸ்ஆர்ங்கிறது ஸ்ட்ரிங்கேஜ் ரேஷியோ, வீடிங்கிறது வால்யூம் ஆஃப் ட்ரை சாயில் மாஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்ட்ரிங்கேஜ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அந்த V1 மைனஸ் V2 டிவைட் பை VT இன்ட்டு 100 டிவைட் பை W1 மைனஸ் W2ன்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா தான் இதுதான் லீனியர் ஸ்ட்ரிங்கேஜ். இந்த ஃபார்முலா ஏஇ எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. லீனியர் ஸ்ட்ரிங்கேஜோட ஃபார்முலா என்னென்னு கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. லீனியர் ஸ்ட்ரிங்கேஜை பொறுத்த வரைக்கும் 100 இன்ட்டு 1 மைனஸ் 100 டிவைட் பை VS ப்ளஸ் 100 ஹோல் பவர் 1/3. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் லீனியர் ஸ்ட்ரிங்கேஜை கண்டுபிடிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.